ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் 4th லெசன் கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ். இதை வச்சு தான் ஆர்பிஐ அது பற்றின மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசி இது எல்லாமே இது ஒரு பேஸாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா கவனிங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் டேக்ஸஸ். கவர்மெண்ட்னால் என்ன? நம்ம ரூல் பண்ணுறவங்க தான் கவர்மெண்ட். அண்ட் டேக்ஸஸ் அவங்களுக்கு தேவையான நிறைய இதை பற்றி நம்ம டீல் கீழே பார்க்கலாம். இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசிஸ். டேக்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன, டேக்ஸ் எப்படி போடுறாங்க, பிளாக் மணி என்ன, டேக்ஸ் எவிஷன்னா டேக்ஸ் எப்படி ஏமாத்துறாங்க அதை பொறுத்து. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸஸ்க்கும் அதர் பேமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, டேக்ஸ்னால் அதோட டெவலப்மெண்ட்னா என்னன்றதை பற்றி நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன். Taxes levied by government for the development of state economy. லெவீடுனா விதிக்கிறாங்க. டேக்ஸ் எதுக்கு விதிக்கிறாங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமி டெவலப்மெண்ட் ஆகணுன்றதுக்காக. இந்த ரெவென்யூ ஆஃப் த கவர்மெண்ட் டிபெண்ட் அப்பான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ். கவர்மெண்ட்டோட ரெவென்யூ பார்த்தோன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றாங்க. டைரக்ட் டேக்ஸஸ் லெவிட் ஆன் இன்கம் ஆஃப் எ பர்சன் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் லெவிட் ஆன் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பை விச் த கவர்மெண்ட் மொபைலைஸ் இட்ஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். என்ன சொல்ல வராங்கன்னா டேக்ஸை விதிக்கிறது யார்? கவர்மெண்ட்டு. எதுக்காகனா இந்த ஸ்டேட்டோட எக்கனாமியை டெவலப் பண்ணுறதுக்காக. இந்த ரெவென்யூ ஆஃப் த கவர்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டைரக்ட் டேக்ஸ் மூலிமாவும் இன்டைரக்ட் டேக்ஸ் மூலிமாவும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னா ஒரு தனி நபரோட வருமானத்தை மேலே விதிக்கிறது தான். லெவீடுனா விதிக்கிறதுன்னு அர்த்தம். அதை தான் டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸஸ்னால் லெவிட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பை விச் த கவர்மெண்ட் மொபைலைஸ் இட்ஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். அதாவது பார்த்தோன்னா நிதி ஆதாரங்களை அரசுகள் திரட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி அரசாங்கத்துக்கு நிதி ஆதாரத்தை எப்படி திரட்டுதுன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுதில்ல, அது மூலிமா இன்டைரக்ட் டேக்ஸஸ் கவர்மெண்ட் திரட்டுறது அதோடைய நிதி ஆதாரங்களை அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்னால் நிதி ஆதாரங்கள். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் மற்ற எல்லாமே புரியும். அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் பாலிசி. ஓகே, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் பாவர்ட்டி எலிவேஷன். எல்லார்கிட்டேயும் டேக்ஸ் வசூல் பண்ணி அவங்க அவங்களுக்கு தேவையான ஃபைனான்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே கவர்மெண்ட்டு. இந்த ரோடு போகிறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பார்த்தோன்னா அதிகமாக டேக்ஸ் கட்டுறாங்க. லோவர் பார்த்தோன்னா புவர் பார்த்தோன்னா கம்மியாக டேக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் கவர்மெண்ட் புவரை விடாமல் அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாத்தையுமே அதை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன், ஹெல்த் கேர் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இது எல்லாமே பண்ணி இப்போ பாவர்ட்டி இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. ரெகுலேட் த எக்கனாமி. இந்த யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோன்னா through the RBI of India control money supply and control the interest rate, inflation and foreign exchange rate. யூனியன் கவர்மெண்ட் ஆர்பிஐ மூலிமா கண்ட்ரோல் மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுது, பணம் உயர்வு ஆகாமல், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இது எல்லாத்தையுமே ஆர்பிஐ மூலிமா யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. இதோட மெயின் குறிக்கோள் என்னென்னா ரிமூவ் டூ மச் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் இன் திஸ் ரேட்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா இதை குறைக்கணும் ஏற்றணும்னு இல்லை, ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் மீடியமாக மெயின்டைன் பண்ணணுன்றது தான் இதோட முதல் எய்மாக இருக்குது. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா யூனியன் கவர்மெண்ட் பார்த்தோன்னா யூனியன் கவர்மெண்ட் ஹஸ் கண்ட்ரோல்டு த எக்கனாமி த்ரூ வேரியஸ் அதர் ஏஜென்சிஸ். இது எக்கனாமியை யூனியன் கவர்மெண்ட் மற்ற ஒரு சில ஏஜென்சி மூலிமாவும் கண்ட்ரோல் பண்ணுது. அது எதுனா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு, SEBI of India, Competition Commission of India. All the government of India run public sector enterprises to provide important goods and services at affordable rate of the people. இது என்ன பண்ணுறாங்க?
யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா எக்கானமியை வந்து ஒரு சில வழியாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு சில ஏஜென்சி மூலயமா. அது வந்து ஆர்பிஐ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோமோ. அடுத்தது பார்த்தோன்னா செபி நம்ம அடிக்கடி இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது வந்து ஆல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் வந்து நடத்தும். எதுக்காகனா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணணுன்றதுக்காக. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டேக்ஸ்ன்றது இதோட ஆரிஜின் என்னன்னு பார்த்தோன்னா, ஆரிஜின் ஆஃப் த வேர்ட் டேக்ஸ் இஸ் ஃப்ரம் த டாக்ஸேஷன் மீன்ஸ் எஸ்டிமேட் அப்படின்னு அர்த்தம். த ஆரிஜின் ஆஃப் த வேர்ட் டேக்ஸ்ன்றது வந்து டாக்ஸேஷன் அப்படின்றதுல வந்தது தான் டேக்ஸு. இதோட மீனிங் என்னென்னா எஸ்டிமேஷன், மதிப்பீடுன்றது தான் இதோட வந்து இதோட எஸ்டிமேட்டோட மீனிங் கரெக்டாக. டேக்ஸ்னால் என்ன? வரி விதிப்பு. டேக்ஸோட மீனிங் என்ன? வரி விதிப்பு. இதோட ஆரிஜின் என்னென்னா டாக்ஸேஷன்லேருந்து வந்தது. டாக்ஸேஷனோட மீனிங்கை வந்து பார்த்தோன்னா மதிப்பீடுன்னு அர்த்தம். டாக்ஸேஷன் இஸ் த மீன் பை விச் கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் பை இம்போசிங் சார்ஜஸ் ஆன் சிட்டிசன் அண்ட் கார்பரேட் என்டைட்டிஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா டாக்ஸேஷன்றது என்னென்னா, கவர்மெண்ட் வந்து ஃபைனான்ஸ் இப்போ செலவு பண்ணதை பற்றியா அதை வந்து சமாளிக்கிறாங்க. அது எப்படின்னா, டேக்ஸ் போடுறாங்க சிட்டிசன் மூலியமும். சிட்டிசன் அண்ட் கார்பரேட்ஸ்னால் இந்த நிறுவனங்கள் சொல்கிறாங்களே, என்டைட்டிஸ்னால் நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் மூலமாக டேக்ஸ் போட்டு அதோடைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகளை வந்து சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, த மெயின் பர்பஸ் ஆஃப் த டாக்ஸேஷன் இஸ் டு குமுலேட் ஃபண்ட் ஃபார் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் மிஷினரிஸ். த மெயின் பர்பஸ் ஆஃப் த டாக்ஸேஷன்றது என்னென்னா அக்குமுலேட்டிவ் ஃபண்ட் ஃபார் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் மிஷினரி. டேக்ஸ் போட்டால் தான் நிறைய காசு வரும். காசு வந்தால் தான் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் செய்யும். அதுக்காக அது பண்ணுறாங்க. டேக்ஸ் ஹாஸ் கம் இன் டு ஃபார்வர்ட் ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் த நியூ கான்செப்ட் வெல்ஃபேர் ஸ்டேட். என்ன சொல்கிறது, நல்ல அரசு. இந்த டேக்ஸ் போட்டு நம்ம நிறைய விஷயம் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஒரு நியூ கான்செப்ட் என்ன வருது? வெல்ஃபேர் ஸ்டேட், நல்ல அரசு அப்படின்ற ஒரு இது வருது. டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி பேமெண்ட் டு கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் ஆர் பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர். டேக்ஸ்ன்றது ஒரு கம்பல்சரி பேமெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பண்ணும். எதையும் எதிர்பார்க்காம டைரக்ட் ரிட்டர்ன்ஸ் எதையுமே வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்டேருந்து எடுக்காமல் அதை வந்து நம்ம வந்து பண்ணணும். ஆர் பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர்ஸ். நம்மளுக்கு இது பண்ணால் நம்மளுக்கு எதனா பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்லாம் எதிர்பார்க்காம நம்ம வந்து டைரக்ட் பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர்ஸ் இல்லாமல் நம்ம டைரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொஃபஸர் செலிக்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, டேக்ஸ் அஸ் ஏ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எ பர்சன் டு த கவர்மெண்ட் to defray the expense incurred in the common interest to all without reference to the specific benefit concerned. அதாவது வந்து என்ன சொல்கிறதுங்க, நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணணும். அது வந்து குறைக்கவும் கூடாது, அது வந்து எதிர்பாராமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேக்ஸ் சிஸ்டம்ன்றது என்னென்னா, எவ்ரி டைப் ஆஃப் த டேக்ஸ் ஹேஸ் சம் அட்வான்டேஜஸ். எவ்வளோ டேக்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெரைட்டி ஆஃப் டேக்ஸ் வந்து இருக்குது. ஃப்ரம் ஆடம் ஸ்மித் வந்து மெனி எக்கனாமிஸ்ட் ஹவ் கிவன் லிஸ்ட் ஆஃப் கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். கேனன்ஸ்னால் விதிகள். கேனன்ஸ்னால் என்ன? கேனன்ஸ்னால் விதி. ஆடம் ஸ்மித்தோட 4 கேனன்ஸ் தான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதையும் நோட் பண்ணி. கேனன் ஆஃப் ஈக்குவாலிட்டினா என்ன? முதன்மையானது, விதி சமத்துவம். கேனன் ஆஃப் ஈக்குவாலிட்டினா சமத்துவ விதி சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்தோன்னா சின்ஸ் இந்த டேக்ஸ் வந்து கம்பல்சரி பேமெண்ட், ஈக்குவாலிட்டி இஸ் ஏ கார்டினல் பிரின்சிபல் இன் டிசிக்னேட்டிங் த டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா எக்கனாமிஸ்ட்டும் எதை அக்ரி பண்ணிக்கிறாங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஈக்குவாலிட்டி, சமமாக எல்லாருமே ட்ரீட் பண்ணுறது பார்த்தோன்னா ஒரு கார்டினல்னால் முதன்மையான அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்மையான பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச் வந்து அதிக டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க புவரை விட. பிகாஸ் ரிச்சுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்குது ரொம்ப டேக்ஸ் பே பண்ணுறது. புவர் பே பண்ணுறதை விட ரிச்சுக்கு வந்து அந்த எபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேனன் ஆஃப் சர்டைனிட்டி அப்படின்னா விதி வசதி அப்படின்னு சொல்கிறாங்க. வசதி அப்படின்னா கவர்மெண்ட் ஷுட் அனௌன்ஸ் இன் அட்வான்ஸ் த டேக்ஸ் சிஸ்டம் ஸோ தட் த taxpayer should be able to calculate how much tax amount one may pay
டு பே டியூரிங் த இயர் டு த கவர்மெண்ட். இது என்ன சொன்னால் வசதியாக கேனன் ஆஃப் சர்டனிட்டி அப்படின்னா விதி வசதி. கவர்மெண்ட் வந்து முன்னாடியே அந்த டேக்ஸை வந்து டேக்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து சொல்லிடணும். அப்போ தான் வந்து பேயர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அதை கால்குலேட் பண்ணி அவங்க எவ்வளோ தான் பே பண்ணணுன்றதை கரெக்டாக பே பண்ணுவாங்க அந்த இயர்க்குன்னு சொல்கிறாங்க. கேனன் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ், சிக்கன அண்ட் வசதி. கேனன் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ்னால் சிக்கனன் அண்ட் வசதி அப்படின்னு அர்த்தம். இஃப் த டேக்ஸ் வந்து சிம்பிளாக இருந்தால் த காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸ் வில் பி வெரி லோ. டேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் டேக்ஸ் தென் த காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா வெரி லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Tax should be collected from one person at the time you get enough money to pay the tax. This is called canon of convenience. எக்கனாமி என்னன்னா டேக்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அது கட்டுறது வந்து பார்த்தோன்னா கலெக்டிங் டேக்ஸும் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் பே பண்ணுற காஸ்ட் இப்போ வந்து அது எப்படி சொல்லணும்னா டேக்ஸ் வந்து ₹1 வச்சுக்கோங்க, அதை போய் வாங்கின்னு வரத்தனுக்கு நம்ம 10,000 கூலி கொடுத்தோன்னா அது நம்ம ஒரு 50 வீடு தான் இருக்காங்கன்னா அது நம்மளுக்கு ₹50 தான் கலெக்ட் ஆகுது, அவனுக்கு 10,000 சம்பளம் கொடுக்கணும், அது வேஸ்ட் தானே. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா டேக்ஸ் கலெக்டரும் சிம்பிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டேக்ஸ் வாங்குறாங்க பாருங்கள், அவங்களும் பார்த்தோன்னா அது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம பெனிஃபிஷியராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டேக்ஸ் பார்த்தோன்னா கலெக்டட் ஃப்ரம் எ பர்சன் அட் த டைம், அவங்களால எப்போ கட்ட முடியுமோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து டேக்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ். எ கன்வீனியன்ட் டேக்ஸ் ரிடியூஸ் த கலெக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸ். இந்த கன்வீனியன்ட் டேக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம காசு வசூலிக்கிற பாருங்க அதை வந்து குறைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காஸ்ட் வந்து வசூல் பண்ணதுக்கான காஸ்ட் வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறன் அண்ட் எலக்ட்ரிசிட்டினா நெகிழ்ச்சி வரி அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து ஷுட் சூஸ் த டேக்ஸ் தட் கேன் கெட் எனஃப் டேக்ஸ் ரெவென்யூ டு இட். கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா டேக்ஸை வந்து எது வந்து அவங்களுக்கு அதிகமான டேக்ஸ் ரெவென்யூ கொடுக்குமோ அந்த டேக்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் சூஸ் எ ஃபியூ டேக்ஸஸ் தட் கேன் ஃபெச் மோர் ரெவென்யூ. அதாவது வந்து கம்மியான டேக்ஸ் இருந்தால் கூட அதுக்கு நிறைய ரெவென்யூ கிடைக்கணும், நிறைய டேக்ஸ் இருந்தால் அதில் வந்து ரெவென்யூ கிடைக்கலாம், வேஸ்ட் இல்லை, அதனால சொல்கிறாங்க. திஸ் இஸ் கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. இதை தான் என்ன சொல்கிறாங்க கேனன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி சொல்கிறாங்க. டேக்ஸ் இஸ் பெய்டு பை த பீப்புள் அவுட் ஆஃப் தர் இன்கம். Okay, tax is paid by the people out their income. Therefore, tax should be designed in such way that the people automatically pay more tax revenue if the income grows. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டேக்ஸ் வந்து பெய்டு பை த இப்போ வருமானத்தை விட அதிகமாக இருந்தால் தான் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். டேக்ஸ் சிஸ்டம் வந்து டிசைன் அந்த மாதிரி வேலை நம்ம பில் பண்ணும்போது பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து மோர் ரெவென்யூ க்ரோ பண்ணும்போது டேக்ஸும் மோராக கட்டுவாங்க. இதுதான் வந்து கேனன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்ணது யாருன்னா ஆடம் ஸ்மித் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஒய் டேக்ஸ். ஒய் டேக்ஸ்னால் ஏன் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்டேட் அண்ட் தர் ஃபங்க்ஷன் ஈக்குவாலிட்டிஸ் த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி ஹவ் யூஸ்டு மோர் ப்ரொவைட் பை டாக்ஸேஷன் டு கேரி அவுட் மெனி ஃபங்க்ஷன். இந்த ஸ்டேட்டும் சரி, சென்ட்ரலும் சரி, இந்த ஹிஸ்டாரிக்கல்லையும் சரி, இந்த டேக்ஸ் வச்சு தான் வந்து மக்களுக்கு வந்து கவர்மெண்ட்டும் அந்த காலத்தில் ராஜாவும் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் திஸ் இன்க்ளூட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எக்கனாமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், தூய்மையாக வச்சுக்கிறது, பப்ளிக் சேஃப்டி, எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் டு நேம். இது எல்லாம் பார்த்தோன்னா எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இருந்தால் அந்த இது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி. ஒரு டிரான்ஸ்போர்ட்டு, இப்போ சானிடேஷன்னா தூய்மையாக வச்சுருக்கிறது, பப்ளிக் சேஃப்டி, எஜுகேஷன், ஹெல்த் கேர் சிஸ்டம், இது எல்லாமே பார்த்தோன்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து மிலிட்ரி, scientific research and culture and art, public work and public insurance and operation of government itself. இது எல்லாமே பார்த்தோன்னா இது எல்லாத்துக்கும் ஃபண்ட் தேவையில்லை. இந்த கவர்மெண்ட் எபிலிட்டி டு ரைஸ் டேக்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்கலி பாலிசி, மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிற பார்த்தியா, கவர்மெண்ட் வந்து அதோட கெப்பாசிட்டி டு ரைஸ் த டேக்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்றத வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டால் நிதி திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் எபிலிட்டி டு ரைஸ் டேக்ஸ், அவங்களால எவ்வளோ அந்த டேக்ஸை வந்து
உற்பத்தி பண்ண முடியுமோ தயாரிக்க கிடையாது, அதை வந்து போட்டு வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு அதுதான் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி, நிதி ஆதாரம், நிதி திறன் சொல்கிறாங்க. ஓகேவா? வென் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வந்து வருமானத்தை டேக்ஸ் கலெக்ட் பண்ண வருமானத்தை விட இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து கடனில் இருப்பாங்க. இப்போது அதுக்கப்புறம் வந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸில் ஒரு பங்கு வந்து அந்த பழைய கடனை அடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. கவர்மெண்ட் ஆல்சோ யூஸ் டேக்ஸ் டு ஃபண்ட் வெல்ஃபேர் அண்ட் பப்ளிக் சர்வீஸ். கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, அந்த டேக்ஸை வந்து ஃபண்ட் பண்ணுறதுக்கும், ஃபண்ட் வெல்ஃபேர் அண்ட் பப்ளிக் சர்வீஸ், மக்களோட நலனுக்காக செலவு பண்ணுறதுக்கும், வெல்ஃபேர்னால் நலன், ஓகே, நலனுக்காகவும், பப்ளிக் சர்வீஸ்னால் அந்த பீப்புளுக்கு தேவையான சர்வீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. தி சர்வீஸ் இன்க்ளூட், இந்த சர்வீஸ் என்னென்னா எஜுகேஷன் சிஸ்டம், பென்ஷன் ஃபார் எல்டர்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸு, எனர்ஜி, வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து காமன் ஆஃப் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு பப்ளிக் யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. டாக்ஸேஷன் வந்து இந்தியா வந்து இட்ஸ் அ ரூட் ஃப்ரம் த பீரியட் ஆஃப் மனுஸ்மிருதி அண்ட் அர்த்தசாஸ்திரா. நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெசன்ட் டே இந்தியா டாக்ஸேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஆன்ஷியன்ட் டேக்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து டாக்ஸேஷன் பார்த்தோன்னா டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து டைரக்ட் டேக்ஸஸ். டைரக்ட் டேக்ஸஸ்னால் வந்து எ டேக்ஸ் இம்போஸ்ட் ஆன் எ இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் விச் இஸ் பெய்ட் டைரக்ட்லி இஸ் எ டைரக்ட் டேக்ஸ். நம்ம இம்போஸ்ட்னால் விதிக்கப்படுறது தனிநபருக்கோ நிறுவனங்களுக்கோ அதை வந்து விதிக்கப்படும் போது அவங்க டைரெக்டாக பே பண்ணுறதா டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த பர்டன் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் கேனாட் பி ஷிஃப்டட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஓகே, தனிநபர் மேலேயோ நிறுவனத்தை மேலேயோ போடுறது டைரக்ட் டேக்ஸு. இதை வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது அடுத்தவங்களுக்கு. என் டேக்ஸை நீ கொஞ்சம் கட்டிக்கப்பா அப்படின்லாம் சொல்ல முடியாது, நீ தான் கட்டி ஆகணும், அதுதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜேஎஸ் மில்ஸ், இது இம்பார்ட்டண்ட்டு. ஜேஎஸ் மில்ஸ் என்ன சொல்கிறாருன்னா டிஃபைன்ட் அஸ் டைரக்ட் டேக்ஸ் as ஒன் விச் இஸ் டிமாண்ட் ஃப்ரம் த வெரி பர்சன் who is in intended or desire should be one who is demanded from the very person who is in the intendedனா விதிக்கப்படுகிறதோ ஆர் டிசைட் ஷுட் பே இட். அவர் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது அதை வந்து பே பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்கிறார். சம் டேக்ஸஸ் ஆர் இன்கம் டேக்ஸஸ். டைரக்ட் டேக்ஸஸ்லாம் என்னன்னு பார்த்தோன்னா இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, சொத்து டேக்ஸு அண்ட் கார்பரேஷன் டேக்ஸு, இது எல்லாமே பார்த்தோன்னா டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பார்த்தோன்னா 1860 வந்து சார் ஜேம்ஸ் வில்சன் அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். எதுக்குன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு லாஸில் இருந்தது. எதுக்காகனா வெள்ளூர் மியூட்டனி 1857 வந்து வெள்ளூர் மியூட்டனி போயிட்டு இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து ஒரு சில கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு. அதை வந்து ஈடுகட்டுறதுக்காக சார் ஜேம்ஸ் வில்சன் வந்து 1860 வந்து இதை வந்து போட்டார். இன்கம் டேக்ஸை ஃபஸ்ட்டு போட்டது யாருன்னா ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா வந்து பார்த்தோன்னா ஜேம்ஸ் வில்சன் தான். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இன்கம் டேக்ஸ்ன்றது மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் levied on individual in India. It charged directly based on the income of the person. The rate at which it charged varies depend on the level of the income. ஓகே, இன்கம் டேக்ஸுன்றதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் காமன் டேக்ஸஸ் வந்து இந்தியாவிலே போடப்படுறது டைரெக்டாக இண்டிவிஜுவலுக்கு. இது வந்து சார்ஜ்டு பேஸ்ட் ஆன் த அவர் எவ்வளோ இன்கம் வந்து அந்த பர்சன் வந்து சம்பாதிக்கிறாரோ அதை பொறுத்து வந்து இது வந்து போடுறாங்கன்னு அர்த்தம். த ரேட் அட் விச் இட் இஸ் சார்ஜ்டு வேரிஸ் அவர் எவ்வளோ இப்போ வந்து ஒரு 1 lakh வாங்கினா ஒருத்தர் இவ்வளோ, ஒரு 8 lakh வாங்கினா ஒருத்தர் 80 lakhs வாங்கினா ஒருத்தர், அப்படி வந்து வேரி ஆகிட்டே போகும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து கார்ப்பரேட் டேக்ஸ்னால் வந்து என்னென்னா திஸ் டேக்ஸ் இஸ் லெவிட் ஆன் கம்பெனிஸ் தட் எக்ஸிஸ்ட் ஆஸ் செப்பரேட் என்டைட்டிஸ் ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா செப்பரேட் நிறுவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு அந்த ஃப்ரம் த ஷேர் ஹோல்டர்ஸை விட்டுட்டு ஷேர் ஹோல்டர் தவிர இது ஒரு தனி நிறுவனமாக இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சார்ஜ்டு ஆன், இது எது மேலே வந்து போடுறாங்கன்னா கட்டணம் வந்து இது வந்து எதுக்கு தான் கட்டணம் வசூலிக்கணும் பார்த்தோன்னா ராயல்ட்டிஸ், இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ், அதோட வட்டியிலேருந்து, ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியா. அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ராயல்ட்டிலேருந்து வர பணம், அதே மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து அவங்க ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்க பார்த்தாங்க, அதுலேருந்து ஃப்ரம் சேல்ஸ் ஆஃப் கேபிட்டல், அதே மாதிரி
கேபிட்டல் அசட்னா அவங்களோட சொத்தை வந்து இங்கே இந்தியாவில் இருக்கிறத விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு. அண்ட் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீஸ் அண்ட் டிவைடண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இங்கே டெக்னிக்கல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கும் டிவைடண்ட் கொடுக்குறாங்க பார், அதுலேருந்து அவங்க வந்து டேக்ஸ் எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் டேக்ஸ்ட் ஆன் இன்கம் தட் இட் அரைஸ் இன் இந்தியா. ஃபாரின் கம்பெனிஸ் வந்து டேக்ஸ் போடுறாங்க ஆன் இன்கம் தட் இஸ் அரைஸ், இங்கே வந்து டீம்டு டு அரைஸ். அது எப்படி சொல்கிறேன்னா, ஃபாரின் கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா இந்தியாவிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கம் வந்து இங்கே அந்த இன்கம் மேலே டேக்ஸ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு சாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 50 கோடி கீழே அவங்க இன்கம் சம்பாரிச்சாங்கன்னா இந்தியன் கம்பெனியாக இருந்தால் 25%, ஃபாரின் கம்பெனி இருந்ததுன்னா 40%, மோர் தென் 50 கோடி வந்து மேலே லாபம் ஈட்டினாங்கன்னா இன்கம் ஏர்ன் பண்ணாங்கன்னா 30%, அதுக்கு மேலே வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு வந்து 40% போடுறாங்க. வெல்த் டேக்ஸ்னால் வந்து சொத்துரிமை, நில டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சொத்து வரி, நில வரி. வெல்த் டேக்ஸ்னால் என்னென்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டிரைவ்டு ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். சொத்து வந்து இவங்க மேலே இருக்குன்றது ஒரு இது இருக்கும்ல, அதுக்காக வந்து அவங்க வந்து வெல்த் டேக்ஸ் வந்து போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது அந்த தாத்தா பேரில் இருக்குது, அந்த தாத்தா பேரில் இருக்க சொத்து வந்து ஒரு பேரன் பேரில் வந்துச்சுன்னா இவன் வந்து டேக்ஸ் கட்டணும். இது ஃபஸ்ட் இயருக்கு ஒரு அமௌண்ட் கட்டுறாங்கன்னா செகண்ட் இயருக்கு அதே கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி அந்த டேக்ஸ் வந்து போடுவாங்க. இது ஒரு இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், கம்பெனியாகவும் இருக்கலாம், இது எது வேணால் இருக்கலாம். இந்தியாவோட டேக்ஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 டயர் ஆஃப் கவர்மெண்ட்டு. இது வந்து கலெக்டட் பை யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து இந்த டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லா டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா கலெக்டட் பை யூனியன் கவர்மெண்ட். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வர் கலெக்டட் பை போத் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த டேக்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி வந்து கனெக்டட் பை லோக்கல் கவர்மெண்ட். ஓகேவா, எல்லா டைரக்ட் டேக்ஸும் கலெக்டட் பை யூனியனு. மற்ற டேக்ஸ் எல்லாம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் வந்து கனெக்டட் பை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். லோக்கல் கவர்மெண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா லோக்கல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து லோக்கல் கவர்மெண்ட். இந்தியா வாஸ் கலெக்டட் மோர் டேக்ஸ் ரெவென்யூ த்ரூ இன்டைரக்ட் டேக்ஸ் மூலிமா தான் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து அதிகமான டேக்ஸை வந்து கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மேஜர் இன்டைரக்ட் டேக்ஸ் இன் இந்தியா ஆர் கஸ்டம் டியூட்டி அண்ட் ஜிஎஸ்டி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. என்ன சொல்கிறது, கஸ்டம் டியூட்டி அண்டு ஜிஎஸ்டி தான் வந்து பார்த்தோன்னா இன்டைரக்ட் சோர்ஸ்லேயே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிறது, அதிகமான சோர்ஸ் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இஃப் த பர்டன் ஆஃப் த டேக்ஸ் கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ் இட் இஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ வந்து என்னால் டேக்ஸ் கிடைக்கணும்னா இன்னொருத்த கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம், அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த இம்பேக்ட் இஸ் ஆன் ஒன் பர்சன் வைல் த இன்சிடென்ஸ் இஸ் ஆன் த அதர் பர்சன். இப்போ என்னால் பண்ண முடியல, அது இன்னொருத்தவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் பேயர் இஸ் நாட் த டேக்ஸ் பியரர். எவன் வந்து டேக்ஸ் கட்டுறானோ அவன் தான் வந்து அது அவன் பொறுப்புன்னெலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் இன்டைரக்ட் டேக்ஸ் ஆர் ஸ்டாம்ப் டியூட்டி, இது இம்பார்ட்டன்ட். ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி, இது எல்லாமே பார்த்தோன்னா இன்டைரக்ட் டேக்ஸ். ஸ்டாம்ப் டியூட்டினா என்னென்னா பெய்ட் ஆன் அஃபிஷியல் டாக்குமெண்ட் லைக் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் கான்ட்ராக்டுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னால் என்னென்னா டியூ டு த சார்ஜ் பை த கவர்மெண்ட் ஆன் ஒன் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொவைடட். Tax can be changed into movie tickets to amusement parks, exhibition, even sports event பண்ணுறது எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் தான் சொல்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்ன்றது வந்து கவர்மெண்ட் வந்து போடணும். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இப்போது புக் மை ஷோவில் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது கீழே 50 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறோம் பார்த்தீங்களா, அதான் வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். எக்ஸைஸ் டியூட்டின்றது வந்து சுங்க வரி, கலால் வரின்னு சொல்லுவோம்ல, சுங்கத்தீர்வை கலால் வரி, அதான் அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டிக்கான இது. இட்ஸ் எ டியூட்டி ஆன் மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் லீவ்ட் அட் த மூமெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரர். இது என்ன சொல்கிறாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற கூட்ஸ் கிட்ட அதாவது இப்போ இங்கேருந்து தயாரித்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான வரி தான் வந்து
எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்கிறாங்க. ரேதர் தென் அட் சேல்ஸ். இதை சேல்ஸ் பண்ணாமல் அதை எடுத்துகிட்டு வராங்க பாருங்க, அவங்ககிட்ட அந்த வாங்குறது தான் வந்து எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் இஸ் டிப்பிக்கலி இம்போஸ்ட் இன் அடிஷன் டு த இன்டைரக்ட் அசெட்ஸ் சச் அஸ் சேல்ஸ் டேக்ஸ். ஓகே, இன்டைரக்ட் டேக்ஸ் கூட சேர்த்து வந்து இந்த சேல்ஸ் டேக்ஸே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி பார்த்தோன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின் கூட இல்லாத ப்ரீவியஸ் கொஷின் கிடையாது. ஜிஎஸ்டின்றது வந்து பார்த்தோன்னா இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் என்னென்ன? ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டெயின்மெண்ட் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி. இது எல்லாமே பார்த்தோன்னா இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்து எப்போ பாஸ்ட் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்னா 29th March 2017. ஜிஎஸ்டி எப்போ பாஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்னா 29 March 2017. இது ஆக்ட் வந்து எப்போ எஃபெக்ட் ஆகுதுன்னா 1 July 2017. மோட்டோ வந்து ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் அப்படின்றாங்க. இதை வந்து இந்த பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண டேட் வந்து 29 March 2017. 1 July 2017 வந்து அது வந்து எஃபெக்ட்டுக்கு வந்துடுச்சு. மோட்டோ வந்து ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். ஓகே, France is the first country to implement GST வந்து 1954 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ் எப்படி வந்து டேக்ஸ் வந்து விதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஃபாதர் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து பார்த்தோன்னா அட்டல் பிஹாரி வாஜ்பாய் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஜிஎஸ்டி யார்? அட்டல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியாவுக்கு. ஓகே, இது வந்து ஜிஎஸ்டி வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டில் 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017 வந்து பண்ணியிருக்காங்க இது. ஓகே, டேக்ஸ் இஸ் லெவிட் பை த கவர்மெண்ட் பை ப்ராக்ரஸிவ், ப்ரொபோர்ஷனல் அஸ் வெல் அஸ் ரெக்ரெசிவ். டேக்ஸ் வந்து எப்படி விதிக்கிறாங்கன்னா 3 டைப்பாக விதிக்கிறாங்க. அது என்னென்னா ப்ராக்ரஸிவ், ப்ரொபோர்ஷனேட்டிவ் அண்ட் ரெக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு விதிக்கிறாங்க. ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்னால் என்னென்னா இன் ஒன் விச் த டேக்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் as the tax base increase. In the case of progressive tax, when the income increase, the tax rate is also increase. இப்போ வந்து இந்த 10,000 வந்து 10% டேக்ஸ் கட்ட போகிறீங்க. 20,000 சம்பாரிச்சின்னா 15% டேக்ஸ் கட்டணும். 30,000 பட்டா ரேட் ஆஃப் அதாவது இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்ரெசிவ்னா முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ வந்து நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற, நீ முன்னேறினே இருக்கிறன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீ வந்து டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணலாம்? அதிகமாக பே பண்ணலாம். நீ கம்மியாக இருந்தால் கம்மியாக தான் பே பண்ணணும். ஒன்றுமே பே பண்ண சுச்சுவேஷன், நம்ம டேக்ஸ் பே பண்ணுற சுச்சுவேஷனுக்கு தான் போகணும். அதை தான் சொல்கிறோம். இன்கம் வந்து அதிகமாக இருந்தால் டேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக கட்டணும். அதுதான் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். ப்ரொபோர்ட்டேஷனல் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா விகித வரி விகிப்பு அது விகிதச்சார வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேக்ஸ் levied on goods and service in a fixed proportion is known as proportional tax. All taxpayers contribute the same proportion of their income. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு போர்ஷன் வந்து டேக்ஸாக கட்டணும். நீ என்னென்னா பண்ணிக்கப்பா, இந்த பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் பே பண்ணிடணும். டேக்ஸ் பேயர் கான்ட்ரிபியூட் த சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த இன்கம். நீ 10,000 சம்பாரி, 10 லட்சம்னா சம்பாரி, எல்லாத்தையும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு 10% கமிஷன் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி 10% டேக்ஸ் எனக்கு கட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம்மாகவே இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ், ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வந்து நீ வந்து பே பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எவ்வளோனா சம்பாரிச்சிக்கோ, நீ எவ்வளோனா இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கதை. ஓகே, அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஜிஎஸ்டினா எஸ்ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டினா இன்ட்ரா ஸ்டேட், வித்தின் த ஸ்டேட்குள்ளே வேட் ஆர் சேல்ஸ் டேக்ஸ், பர்ச்சேசிங் டேக்ஸு, என்டர்டெயின்மெண்ட், இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. டைரக்ட் டேக்ஸ் வந்து டைரெக்டாகவே கட்டிடுவோம் நம்ம. இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், இதெல்லாம் டைரெக்டாக பே பண்ணிடும், அதை விட்டுருங்க. இது எல்லாமே இதில் வர இது எல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே, லக்ஸரி டேக்ஸு, லாட்ரி டேக்ஸு, ஸ்டேட் சர்சார்ஜ் அண்ட் சீசஸ்.
இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த டேக்ஸோட இது. அடுத்தது வந்து கூட்ஸ் இன்டரா ஸ்டேட்னா வித்தின் த ஸ்டேட், இன்ட்ரஸ்டேட் வித்தின் த ஸ்டேட், இன்ட்ரா ஸ்டேட்னா வித்தின் த ஸ்டேட் தான். சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னா என்னென்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸு, கவுண்டர் வில்லிங் டியூட்டி, அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸு, சர்சார்ஜ் எஜுகேஷன், செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி செஸ்ஸு, இது எல்லாமே இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி மொத்தமாக சேர்த்து இந்த 4 ஜிஎஸ்டி மேஜரில் வந்து 5% இருக்கும். 0% கூட இருக்குப்பா. 0%, 5%, 12%, 10%, 28%. All the necessary of the vegetables and grains are excepted from this tax. மொத்தம் வந்து ஜிஎஸ்டி ஸ்லாப் வந்து இதெல்லாம் இருக்குது. இந்த வெஜிடபிள்ஸ் ஃபுட் கிரெயின்ஸ்க்கு மட்டும் வந்து நம்ம வந்து டேக்ஸ் போடலன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா ரெக்ரெசிவ் டேக்ஸ். ரெக்ரெசிவ்னா தேய்வு வரி விதிப்பு முறை. அப்படின்னா என்னென்னா higher the rate of interest tax, lower the income group than in the case of the higher income group. Very progressive tax. அதாவது வந்து உன்னால் வந்து ரெக்ரெசிவ்னா இன்கம் சேஞ்ச் ஆச்சுன்னா சேம் டேக்ஸ் ஆல்வேஸ். ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா இட் இம்ப்ளைஸ் தட் த ஹையர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் லோவர் த இன்கம் குரூப் தென் இன் த கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப்ஸ். அப்படின்னா நான் ரிச் வந்து பார்த்தோன்னா ரிச் கிட்ட வந்து டேக்ஸ் வாங்காமல் புவர்கிட்டேருந்தே ஹை டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. இன்கம் வந்து சேஞ்ச் ஆனாலும் சேம் டேக்ஸ் தான் எல்லாருக்குமே. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் டேக்ஸ் தான். ஓகே, பிளாக் மணி வந்து கருப்பு பணம் சொல்லுவாங்கள்ல. பிளாக் மணி இஸ் ஃபண்ட் ஏர்ன்ட் ஆன் த பிளாக் மார்க்கெட் ஆன் விச் இன்கம் அண்ட் அதர் டேக்ஸ். இது வந்து எதுக்குன்னா ஃபண்டை வந்து எங்கேருந்து பிளாக் மார்க்கெட்லேருந்து நம்ம காசு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம இன்கம்மோ அண்ட் அதர் டேக்ஸை வந்து கட்டாமல் வச்சுருக்குதா பிளாக் மணி சொல்கிறோம். Unaccountable money that is concealed from the tax administration is called as black money. அன்அக்கௌண்டபிளான மணியை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் பாருங்கள் டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட இருந்து, அதுதான் வந்து பிளாக் மணின்னு சொல்கிறாங்க. இதோட காஷஸ் பார்த்தோன்னா இது வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸு, லைசன்ஸ் வந்து ப்ரொசீடிங். இது எதுக்காக தராங்கன்னா என்ன சொல்கிறது, லைசன்ஸ் வாங்கிறதுக்காக, இண்டஸ்ட்ரியல் செக்டர்லேருந்து ஸ்மக்லிங் பண்ணுறதுனால, டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்னால வந்து கூட வந்து இந்த பிளாக் மணி வந்து நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸ் எவிஷன்னா ஏமாத்துறது. இதோட டேக்ஸ் எவிஷனை வந்து ஏன் ஏமாத்துறாங்கன்னா வரி ஏய்ப்பு, இல்லீகல் எவிஷன் ஆஃப் டேக்ஸ் பை இண்டிவிஜுவல், கார்பரேஷன், ட்ரஸ்ட், இது எல்லாமே பண்ணுறாங்க. அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், அது எனக்கு இவ்வளோ வருதுன்னு சொல்லாமல் இருக்கிறதுனால. இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன் ஆர் எக்ஸ்பென்சஸ், ஐடிங் மணி, பணத்தை வந்து பதுக்கி வைக்கிறது. ஐடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்ஸ், அதாவது வெளியே இருக்கிற இது உள்ள இடத்துல கடல் கடந்து போயிட்டு அதை வந்து பதுக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்ஸை வந்து எவிஷன் பண்ணால் அதுக்கான பெனால்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஃபிலாங் சார்ஜ்னால் நான் வந்து ரொம்ப அதிகமான ஃபிலாங்னா என்னன்னா மோசமான குற்றச்சாட்டு, மோசமான சார்ஜஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ப்ரிசனில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 to ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபைன் இருக்குது. என்ன சொல்கிறது, கிராஸ்டாக விசாரணைக்கான பிரதிவாதிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த நடக்கிற விசாரணைக்கான மொத்த காசையும் அவர் தான் பே பண்ணும். ப்ரொசெக்ஷன்னா வந்து பே பண்ணுற விசாரணைன்னு அர்த்தம். ஓகே, டேக்ஸ் எவிஷன் பெனால்ட்டி வந்து இருக்கும். டிபெண்ட் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் க்ரைம். Taxes and development, role of taxes in economy, resource mobilization. இது என்ன சொல்கிற, டேக்ஸ் வந்து ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. எப்படின்னா டைரக்ட் டேக்ஸஸ் சச் அஸ் இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸ். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டேக்ஸான கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக நம்ம வந்து ரிசோர்ஸை வந்து மொபைலைஸ் பண்ணுறோம், நிதியை வந்து திரட்டுறோன்னு அர்த்தம். மொபைலைஸ்னா திரட்டுறது. ரிடக்ஷன் ஈக்குவாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். டாக்ஸேஷனில் வந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா ஈக்குவாலிட்டின்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணுறோம். டைரக்ட் டேக்ஸஸ் ஆர் ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர். நீ வருமானம் அதிகமானா டேக்ஸும் அதிகமாக காணணும்.
இது ஆல்சோ சர்டைன் இன்டைரக்ட் taxes such as taxes on luxury goods is also progressive in nature. நீ வந்து ஒரு 50,000 கார் வாங்கினீன்னா அதுக்கான வேலை, ஒரே ஒரு 50 கோடி ரூபாய் கார் வாங்கினா அதுக்கான வேலை டேக்ஸ் கட்டணும்ல, அதுதான் சொல்கிறாங்க. சோஷியல் வெல்ஃபேர்னா டாக்ஸேஷன் ஜென்ரேட் சோஷியல் வெல்ஃபேர். டாக்ஸேஷன் வந்து எதை ஜென்ரேட் பண்ணுறது, சமூகத்துக்கு வந்து நல்லது பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. டியூ டு த ஹையஸ்ட் டேக்ஸ் ஆன் சர்டைன் அன்டிசைரபிள் ப்ராடக்ட் லைக் இப்போ ஆல்கஹாலுக்கு ஹையஸ்டான டேக்ஸு, அதே மாதிரி இந்த சிகரெட்ஸ்க்கு ஹையஸ்ட் டேக்ஸு. ஓகேவா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோன்னா டாக்ஸேஷன் என்கரேஜ் எக்ஸ்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட்டை வந்து குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் பார்த்தோன்னா ஈவன் த டெவலப்டு கண்ட்ரிஸ் டிட் நாட் இம்போஸ் டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட். என்ன சொல்கிறாங்கன்னா டாக்ஸேஷன் என்கரேஜ் எக்ஸ்போர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட். நீங்கள் எவ்வளோனா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணு, இம்போர்ட் பண்ணாதன்னு சொல்லுது. இப்போ நிறைய வந்து டெவலப்பிங் கண்ட்ரி மட்டும் இல்லை, நல்லா டெவலப்டாக இருக்க கண்ட்ரி கூட வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் ஐட்டத்துக்கு வந்து நாட் இம்போஸ் டேக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ஐட்டம். எக்ஸ்போர்ட் ஐட்டத்துக்கு வந்து டேக்ஸ் போடுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ரீஜனல் டெவலப்மெண்ட் வந்து டாக்ஸேஷன் பிளேட் an important role in regional development. Tax incentives such as tax holidays for setting up industries in backward region, which include business firm to set up industry in such region. ரீஜனல் டெவலப்மெண்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குன்னா அதை டெவலப் பண்ணுறது, அந்த இடத்துல வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதுக்கு வந்து டேக்ஸ் எவிஷன், டேக்ஸ் ஹாலிடேனா டேக்ஸ் நீ கட்ட வேணாம்ப்பா, ஆனால் இந்த இடத்துல பண்ணிக்கோன்னு சொல்லும் போது இப்போ இதை சுற்றி நிறைய கிளஸ்டர் உருவாகும், இதுக்கு தகுந்த இம்பார்ட்டன்ஸ், அதனால் வந்து டெவலப் ஆகுன்றதுனால ரீஜனல் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன். டேக்ஸ் used to tax வந்து taxation can be used as an instrument for controlling inflation. Through taxation, the government can control inflation by reducing the tax of the commodity. டாக்ஸேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷனுக்காக. the taxation of the government can be control inflation by reducing the tax of the commodity. இப்போ நம்ம டேக்ஸ் போடுறதுனால அந்த கமோடிட்டியோட விலை வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸஸ் அண்ட் அதர் பேமெண்ட்ஸ். டேக்ஸஸ் பார்த்தோன்னா இது வந்து கம்பல்சரி வித்தவுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட். பேமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபீஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு இப்போ பையனுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறோம், அது மாதிரி. இஃப் த எலமெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் ப்ரிடாமினன்ட் த லீவ் became a tax. ஸ்டேட்டுக்கு தேவைன்றதுக்காக நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம டேக்ஸ் வந்து நம்ம மேலே போட்டு அதில் வந்து வர இன்கம் வச்சு நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபீஸுன்றது வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து பண்ணுற மாதிரி. ஃபீஸ் வந்து வாலண்டரி பேமெண்ட், கண்டிப்பாக கட்டி தான் பண்ணாலும் பண்ணலாம், கட்டி போகலாம். இதுக்கு வந்து இது வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி பேமெண்ட். இட் இம்போஸ் ஆன் பர்சன் ஹி ஹாஸ் டு பே இட், அதர்வைஸ் ஹி வில் பி இவருக்கு வந்து எதனா ஒரு தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபீஸ் இஸ் ஹேண்ட் ஃபீஸ் இஸ் நாட் பெய்ட் இஃப் த பர்சன் டஸ் நாட் வாண்ட் டு கெட். இப்போ எனக்கு இது வேணாம், இந்த ஸ்கூலில் சேர்த்த வேணாம், நான் ஏன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, அது மாதிரி கான்செப்ட். இந்த டேக்ஸ் பேயர் டஸ் நாட் அக்செப்ட் எனி டைரக்ட் பெனிஃபிட்ஸ். இந்த டேக்ஸ் பேயருக்கு வந்து பார்த்தோன்னா எந்த டைரக்ட் பெனிஃபிட்ஸும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபீ பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க கெட் டைரக்ட் பெனிஃபிட் ஃபார் பேயிங் ஃபீஸ், ஸ்டாம்ப் ஃபீஸ், டிரைவிங் லைசன்ஸ் ஃபீஸ், கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் பற்றி இது வந்து பேமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டைரக்ட் டேக்ஸ் வந்து பே டைரக்ட்லி டு த யூனியன் கவர்மெண்ட் ஆர் டு த ஸ்டேட் லோக்கல் கவர்மெண்ட் சச் அஸ் இன்கம் டேக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பேஸ்டு ஏர்ன்ட் அண்ட் அன்ஏர்ன்டு இன்கம் வந்து அது சொல்கிறாங்க. லோக்கல் டேக்ஸ்னால் வந்து லோக்கல் கவர்மெண்ட் வந்து சிட்டிஸ் அண்ட் கண்ட்ரி இந்த லேண்ட் டேக்ஸ்லாம் பண்ணுறாங்களா, அதுதான் வந்து சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.